வணக்கம். இன்றைய நாளில் கவனமித்த செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் பெரும்பாலான பட்டாசு ஆலைகள் மூடப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர் வெடி விபத்துகளால் தொழிலாளிகள் உயிரிழக்கும் அவலத்தை தடுக்க பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின் பேரில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 10 பட்டாசு ஆலைகளிலும் சோதனை நடத்தப்பட உள்ளது. விதிமீறல் கண்டறியப்பட்டால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்பதால் சாத்தூர், வெம்பக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. மூடப்படும் ஆலைகளில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள கேரள மாநிலம் அச்சன்கோவில் அருகே உள்ள தும்பவுருட்டி நீர்வீழ்ச்சி 1 வருட காலத்திற்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக மூடப்பட்டிருந்த இந்த நீர்வீழ்ச்சியில் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக ஒரு நாளைக்கு 800 சுற்றுலா பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிக்கெட்டுகளை நேரடியாகவோ ஆன்லைன் வாயிலாகவோ பெற்றுக் கொள்ளலாம். ஸ்வீடனில் நடைபெறும் கோத்தியா இளைஞர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சென்னையைச் சேர்ந்த 7 பேர் இந்திய அணியில் அங்கம் வகிக்கின்றனர். 16 வயதிற்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பென் ஸ்டீபன், ஜெரிமி ரியான் ஸ்டீபன், ஹேனியில் டிமோத்தியஸ், ரெமேயல் ஸ்டீபன், ரோஹின் ரோக், அபினவ் ஜெயராம், ஷானவ் ஜெயராம் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். உலகிலேயே இளைஞர்களுக்கான மிகப்பெரிய கால்பந்து போட்டியாக கருதப்படும் இந்த போட்டியில் பங்கேற்பது அவர்களுக்கு சர்வதேச அனுபவத்தை வழங்கும் என விளையாட்டு நிபுணர்கள் கருதுகின்றனர். சர்வதேச அளவில் முன்னணி விமான போக்குவரத்து நிறுவனமான எத்தியாட் போயிங் 787 விமானங்களை கையாளும் போது கவனமாக இருக்குமாறு விமானிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஏர் இண்டியா விமான விபத்து குறித்து அறிக்கை வெளியான நிலையில் விமானங்களில் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்ச்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு எத்தியாட் விமான நிறுவனம் விமானிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. விமானத்தை கவனக்குறைவாக இயக்குவதற்கு வழிவகுக்கும் எந்த ஒரு பொருளும் விமானியின் அறையில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா சுவர் ஏறி குதித்துச் சென்று தியாகிகள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். ஸ்ரீநகரில் உள்ள தியாகிகள் நினைவிடத்திற்கு செல்ல முயன்றபோது அவர் காவலர்களால் தடுக்கப்பட்டார். ஆனால் அதையும் மீறி சுவர் ஏறி குதித்து உள்ளே சென்று உமர் அப்துல்லா அஞ்சலி செலுத்தினார். இதன் பிறகு பேசிய முதல்வர் தன்னுடன் காவல்துறையினர் மோதல் போக்கை கடைபிடித்ததாக குற்றம் சாட்டினார். தியாகிகள் நினைவிடத்தில் தான் அஞ்சலி செலுத்துவதை தடுக்க வீட்டு காவலில் வைக்கப்பட்டதாகவும் உமர் அப்துல்லா குற்றம் சாட்டினார். தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் எந்த அடிப்படையில் தடுக்கப்பட்டேன் என்பதற்கு விளக்கம் தேவை என்றும் அவர் பேசினார். காஷ்மீரை ஆண்ட மன்னர் ஹரிசிங் ஆட்சியில் டோக்ரா படையினரால் 1931ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி 22 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களது நினைவிடம் தியாகிகள் கல்லறையாக கருதப்படுகிறது. அங்கு அஞ்சலி செலுத்த முதல்வர் செல்லும்போதுதான் இந்த சர்ச்சை ஏற்பட்டது. ரஷ்ய அதிபர் புட்டினின் பேச்சுக்கள் நன்றாக இருப்பதாகவும் ஆனால் கடைசியில் குண்டு போட்டு விடுகிறார் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் புலம்பியுள்ளார். ரஷ்யாவிற்கு எதிராக போரிட்டு வரும் யுக்ரைனுக்கு உதவும் வகையில் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பை கொடுத்து உதவியுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போரை விரும்பாதவர் போல புட்டினின் பேச்சுக்கள் உள்ளதாகவும் ஆனால் அதை அவர் செயலில் கடைபிடிப்பதில்லை என்றும் தெரிவித்தார். ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடைகள் விதிப்பது குறித்து பரிசீலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனம் ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் விற்பனையை விரிவுபடுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. 2025-2026 நிதியாண்டின் 2வது காலாண்டில் ஐரோப்பிய சந்தைகளில் கால்பதிக்க இருப்பதாக அந்நிறுவனத்தின் தலைவர் பவன் முன்ஜால் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு எலக்ட்ரிக் வாகன வர்த்தகத்தில் 200% வளர்ச்சி பதிவு செய்த ஹீரோ மோட்டோகார்ப் புதிய மாடல்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய எலக்ட்ரிக் சார்ஜிங் மையங்களை வலுப்படுத்தும் முயற்சியிலும் இந்நிறுவனம் முன்னிலை வகிக்கிறது. வருமான வரித்துறையால் கூடுதலாக பிடிக்கப்பட்டு ரீஃபண்ட் செய்த தொகை 11 ஆண்டுகளில் 474% உயர்ந்துள்ளது. 2024-2025 நிதியாண்டில் வருமான வரித்துறையால் ரீஃபண்ட் செலுத்தியது 4,77,000 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.
இதுவே 2013-14 நிதியாண்டில் வருமான வரித்துறையால் கூடுதலாக பிடிக்கப்பட்டு ரீஃபண்ட் செய்த தொகை 83,000 கோடி ரூபாயாக இருந்தது. அதேபோல ரீஃபண்ட் தொகையை திருப்பி செலுத்தும் காலம் 93 நாட்களில் இருந்து 17 நாட்களாக குறைந்துள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செலுத்துவோரின் எண்ணிக்கையும் 11 ஆண்டுகளில் 133% அதிகரித்துள்ளது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஆன்லைன் மூலம் வரி கணக்கு தாக்கல் செய்வது உள்ளிட்ட காரணங்களால் வரி நடைமுறை விரைவாகவும் வெளிப்படையாகவும் மாறியுள்ளது. கர்நாடக மாநிலம் ஷிவ்மோகாவில் இருந்து யஷ்வந்த்பூர் செல்லும் விரைவு ரயிலில் அடிப்படை வசதிகள் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த ரயிலின் ஏசி சேர் கார் பெட்டியில் இருக்கைகள் அனைத்தும் அழுக்கடைந்து காணப்பட்ட நிலையில் அது குறித்த வீடியோவை பயணி ஒருவர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். இருக்கைகளை சீரமைக்க ரயில்வே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்டிகளை சுத்தமாக வைத்திருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வேயும் பதில் கொடுத்துள்ளது. முதன்மையான நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேகமாக மாறிவரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என டாபே தலைவர் மல்லிகா ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்த அவர், உற்பத்தி மற்றும் திறன் மேம்பாடு ஒரு முக்கிய உந்துதல் பகுதியாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். மத சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா, வனவிலங்கு சுற்றுலா என வளர்ச்சிக்கான புதிய துறைகளும் ஆராயப்பட வேண்டும் என தெரிவித்த மல்லிகா ஸ்ரீனிவாசன், இதுபோன்ற திறன் மேம்பாட்டால் நல்ல வேலைவாய்ப்பு உருவாகும் என தெரிவித்துள்ளார். வாகனம், உற்பத்தி, சேவை, ஐடி, சுகாதாரம் போன்ற துறைகள் தமிழ்நாட்டின் பலம் என குறிப்பிட்ட மல்லிகா ஸ்ரீனிவாசன், நாட்டில் வேகமாக வளர்ந்து வரும் மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று எனவும் பணியாளர்களில் பெண்களின் பங்களிப்பு அதிகமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிக்கும் 99வது படத்தில் நடிகர் விஷால் நடிக்கிறார். இப்படத்தின் பூஜை சென்னையில் நடைபெற்றது. விஷாலின் 35வது திரைப்படமான இதனை ஈட்டி, ஐங்கரன் படங்களை இயக்கிய ரவி அரசு இயக்குகிறார். துஷாரா விஜயன் கதாநாயகியாக நடிக்கிறார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரான்ஸ் நாட்டின் தேசிய தின விழா கொண்டாடப்பட்டது. 1789ஆம் ஆண்டு ஜூலை 14 மன்னர் ஆட்சியிலிருந்து பிரான்ஸ் சுதந்திரம் பெற்றதை அந்நாட்டில் தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளிலும் ஆண்டுதோறும் இந்த தினத்தில் விழா நடைபெறும். காரைக்காலில் உள்ள 2ஆம் உலகப் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்கள் நினைவிடத்தில் இரு நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மலர் வளையம் வைத்து கொடி வணக்கம் செலுத்தப்பட்டது. சபரிமலையில் பூஜை பொருட்களை கொண்டு செல்ல 80 கோடி ரூபாய் மதிப்பிலான ரோப்கார் திட்டம் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு சார்பில் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. பம்பையிலிருந்து சபரிமலை சன்னிதானத்திற்கு 80 கோடி ரூபாய் செலவில் 2.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5 இடங்களில் 40 முதல் 70 மீட்டர் உயர டவர்கள் மூலம் ரோப்கார் அமைக்கப்பட உள்ளது. இதை சுட்டிக்காட்டி அடுத்த கட்டமாக பக்தர்களுக்கான ரோப்கார் திட்டம் செயல்படுத்துவது எளிது என தேவஸ்வம் போர்டு அதிகாரிகள் கூறுகின்றனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.